ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி கிச்சன் விலாக் இல்லாமல் நம்ம சூப்பரான ஒரு ட்ராவல் விலாக் பார்க்க போகிறோங்க. அப்படியே எங்கள் கூட ட்ராவல் பண்ணியே வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஈவினிங் ஒரு 6 o'clock பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சடனாக 1 hourல முடிவு பண்ண ட்ரிப்பு தாங்க இருந்தது. ஆனால் சூப்பரான ட்ரிப்புங்க. இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock ஆகுது. நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு டின்னருக்கு மட்டும் வெளியே இருந்து இட்லி வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க எல்லோரும் நாங்களும் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புற மாதிரி இருந்தது. டைமிங் பார்த்திங்கன்னா இவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது 9:15 ஆயிடுச்சு கரெக்டாக. எங்கே போகிறீங்க? எந்த ஃபால்ஸ்? ஒகேனக்கல். ஓகே. ஆமாங்க, குட்டீஸ் சொன்ன மாதிரி ஒகேனக்கல் தான் போகிறோம். நாங்கள் 3 ஃபேமிலியாக போனோம். பட் இந்த ட்ரிப்பு வந்து எங்களால் மறக்கவே முடியாது. ரொம்ப ஷார்ட் டைமில் நாங்கள் ரெடி பண்ண ஒரு ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும், என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு போயாச்சு. ஃபியூவல் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் டிராஃபிக் தாங்க பயங்கரமாக இருந்தது. உங்களுக்கு தான் தெரியுமே பெங்களூர் டிராஃபிக்கு. அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கே டைம் வந்து அதிகமாகிருச்சுங்க. அப்புறம் நம்மளோட வீட்டில் இருந்து நம்ம ஹோட்டலோட டிஸ்டன்ஸ் வந்து 130 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் ட்ராவல் பண்ண டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 hours கிட்டே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ட்ராவல் பண்ணி போகும்போதே நடுவில் வந்து மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமும் கூட தான், மழையிலே அப்படி ட்ராவல் பண்ணுறோமே. பட் ஆனால் கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்தது. பசங்கள்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு சடன் ரோட் ட்ரிப் வந்து நாங்கள் பிளான் பண்ணதே இல்லை. இந்த கிளிப்பிங்க்கு அப்புறம் வரும் பாருங்கள் ஒரு கிளிப்பிங். இதை தான் சொன்னேன். இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது எங்களுக்கு அப்படி இருந்தது. வளைவு ஃபுல்லாக டேர்னிங் தான். ஆனால் எதிர்த்தாப்பில் என்ன வருது எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. அது இன்னும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அந்த ட்ரிப்பு ட்ராவலை. அப்படி ஒரு சூப்பரான ஒரு ரோட் ட்ரிப்புங்க. இதிலெல்லாம் போகும்போது நிறைய கிராசிங், எலிஃபெண்ட் கிராசிங் போர்டு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது தனியாக போகிறோமே. பட் ஆனால் 3 ஃபேமிலியாக போகிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு பயம் ரொம்ப பெருசாக இல்லை. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஓரளவு முன்னாடி பின்னாடி போய்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் போங்குங்க. நைட் டைம் ட்ரிப்புங்கிறது லைஃப்பில் 1 டைம் கண்டிப்பாக போயே ஆகணும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த ஏரியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரிப் போகிறதுக்கு. பசங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. பட் ஆனால் இந்த ஏரியாலாம் வரும்போது முழிச்சு உட்காந்துட்டாங்க. யானை வருமா, அது வருமா, இது வருவான்னு ரொம்ப கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க பசங்கள்லாம். அப்படியே மெயின் ரோடுக்கு வந்துட்டோங்க. அப்புறம் கொஞ்சம் பயம் இல்லை. கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு ஹோட்டல் வந்துருச்சு. இப்போ பசங்கள்லாம் ஓரளவு ஜாலியாகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல்கிட்ட என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் ஃப்ரண்ட்டு. நாங்கள் சடனாக பிளான் பண்ணதுனால எங்களுக்கு இந்த ஹோட்டல் தான் புக் பண்ண முடிஞ்சுது. இப்போ ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஓகேவான ஹோட்டல் தான். ரொம்ப இதெல்லாம் இருக்கல. பட் ஓகே, நம்ம 1 night தான் தங்க போகிறோங்கிறதுனால நமக்கு ஓகேவான ஹோட்டலாக இருந்தது. ஹோட்டலோட நேம் வந்து சிஎம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ரூமோட ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு 2500 வாங்கினாங்க. பட் ரூமெல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. பாத்ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக இருந்தது. நம்ம என்ன பண்ணோம், போய் நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணோம். காலையில் 7:30க்கு எழுந்திரிச்சி வெளியே போயிட்டோம் ஜாலியாக ட்ரிப்புக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே என்ட்ரானதும் பசங்கள்லாம் பெட்டு மேலே ஏறி குதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ஜாய்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நைட்டே. எங்களுக்கெல்லாம் தான் தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா நைட்டு 3 o'clockங்க. பட் ஆனால் அந்த பசங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டுட்டு இருந்தாங்கங்க. சரி, நீ வேணா கேர்ள்ஸ் ரூம்ல இருந்துக்கோ. நீ கேர்ள்ஸ் ரூமா பாய்ஸ் ரூமா? பாய்ஸ் வாங்க. இப்போ காலையில் ஆயிடுச்சுங்க. நம்ம எந்திரிக்கவே 7:30 ஆயிடுச்சு. 7:30க்கு எழுந்துச்சி அப்படியே சும்மா ஃபுல்லாக ஹோட்டலெல்லாம் ஒரு கிளிப்ஸ் எடுத்தேன். இது நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் வந்து நம்ம போகிற
ஏரியாவுக்கு ரொம்ப கிட்ட. அதனால தான் இங்கே ரூம் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ல இருந்து அந்த ஜன்னலில் பார்த்தாலே அப்படியே பேக் சைடு வந்து பஸ் ஸ்டாண்ட் தெரியும். ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப ரொம்ப கிட்ட. அப்படியே நம்ம ஹோட்டல்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடலாம். அந்த மாதிரி ரொம்ப கிட்ட தான். நீங்கள் பஸ்ஸில் வர்றதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பரிசல் சவாரி போகிறதுக்கும் இங்கேருந்து ரொம்ப கிட்ட தாங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் நடந்தால் போதும். நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டு கார்ல போல நம்ம நடந்து போறோம். குரங்கு எங்க இருக்கு? குரங்கு போயிடுச்சு, போறவள்ள பார்ப்போம். ஆமாங்க, ரூமை விட்டு இறங்கி வந்ததும் கீழே ஃபுல்லாக குரங்கு. அதை தான் பசங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம நடந்து போகிற வழியிலே நிறைய டிஃபன் கடைகள் வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக. நம்ம வந்து கொஞ்சம் இங்கே ஹோட்டலை விட்டு தள்ளி அந்த பஸ் ஸ்டாண்டு தாண்டி போனது கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. பெருசுனா ரொம்ப பெருசு இல்லை, பட் மீடியமானது. நம்ம அங்கே தான் ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நான் மாடியிலேருந்து காட்டினேன்ல அந்த பஸ் ஸ்டாண்டு. அது முடிஞ்சு நாங்கள் அப்படியே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா இருந்ததுங்க சாப்பாடு. இப்போ பசங்க எல்லோரும் உட்காந்துட்டாங்க. பசங்க எல்லாருமே இட்லி சாப்பிட்டாங்க. இட்லி தான் வேணும்னு, யாருமே தோசை கேட்கல. அதனால் எல்லாத்துக்கும் இட்லி வாங்கி கொடுத்தாச்சு. அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. என் மகளெல்லாம் ரொம்ப பெருசாக பார்க்கணுன்னு தேவையில்லை, அவளே கொஞ்சம் ஓரளவு சாப்பிட்ருவா. இப்போ அவள் இட்லி வாங்கிக்கிட்டா, நான் பூரி வாங்கினேங்க. பூரி, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தோசை வாங்கினாங்க. இப்படி அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை டிஃபனாக வாங்கி சாப்பிட்டாச்சு. நல்ல திருப்தியாக சாப்பிட்டோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. வாவ், குட் குட். இப்போ நம்ம நடந்து போக போகிறோம். எஸ், ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 15-20 மினிட்ஸ் ட்ராவல். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நடக்கிறது. பட் ஆனால் வாக் பண்ணுறதே தெரியலைங்க. ஏன்னா ரோட்டில் கூட்டமாக, 2 பக்கமும் கடைகளும் அதுவுமா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போனாங்கன்னு வைங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் தங்களை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு. இதிலேருந்து என்ட்ரி ஆகி உள்ளே நீங்கள் திருப்பி ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் கடை, அப்புறம் டிஃபன் சென்டர் இருந்தது, அப்புறம் ஃபிஷ் எல்லாம் பொரித்து வைக்கிற இடங்கள், அப்புறம் சமையல் பண்ணுற இடங்கள்லாம் நிறைய இருந்ததுங்க. இப்படி பார்த்துட்டே வாங்க, நானும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு அதெல்லாம் கவர் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கம்லாம் ஹோட்டல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்புனது சண்டேங்கிறதுனால நாங்கள் போனது. நல்ல கூட்டம். இவங்க வந்து நாங்கள் படகு புக் பண்ணியிருந்தோம், அவங்களும் வந்துட்டாங்க. சமையலுக்கு ஆள் சொல்லியிருந்தோம், அந்த அக்காவும் வந்துட்டாங்க. அப்படியே மீன் வாங்க போயிட்டோங்க. காலையில் ஃபஸ்ட்டு மார்னிங் 170 ரூபாய்க்கு போடு போடுப்பா. காலையில் எனக்கு இந்த ஐட்டம் தெரியாது. மீனெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோங்க. அப்படியே அந்த சமைக்கிற அக்கா எங்களை கட் பண்ணுற இடத்துக்கு நீங்களே வந்து பீஸ் எவ்வளோ போடணும்னு பார்த்து சொல்லிடுங்க, எந்த அளவில் போடணும்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் பீஸ் பார்த்து சொன்னோம். நாங்கள் 2 வெரைட்டி மீன் வாங்கியிருந்தோங்க. கெளுத்தி மீன், கட்லா ஒன்று. மொத்தமாக எங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்துச்சு. கெளுத்தி மீன் வந்து 250ங்க. எல்லாம் கட்லா வந்து 170 அந்த ரேட்டுக்கு போட்டு தந்தாங்க. 2ம் சேர்த்து 1000 ரூபாய் வந்துச்சு. பே பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வெட்டுற இடத்துக்கு வந்தால் இவங்க கட் பண்ணுறதுக்கு வந்து தனியாக சார்ஜு 100 ருபீஸு. சமைக்கிறதுக்கு வந்து தனியாக அமௌண்ட் வாங்கிடுவாங்க.
இல்லை சொல்லிருக்கலாம். ஆமாங்க, அப்படி கீழே வந்தாச்சு. எல்லோரும் ஜாக்கெட்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கும் போட்டு விட்டு நாங்களும் போட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரிசலாக தான் இருக்குது. நம்ம இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போனால் பரிசல் தான். அப்படியே நடந்து கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் எல்லா ஃபேமிலியும் மொத்தமாக. இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், ஆனால் வீடியோ மட்டும் பார்க்க மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நிற்கிற பரிசலும் நமக்கு தான். இந்த மேலே எடுத்துகிட்டு வராங்கள இதுவும் நமக்கு தான். நம்ம 2 பரிசல் புக் பண்ணியிருந்தோம். அதில் கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக போனோம். பட் நல்லா இருந்ததுங்க பரிசல் சவாரி. இந்த பரிசலோட ரேட் எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லேடிஸ் எல்லாம் இன்னொரு போட்டா? அதான் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஏறி உட்காந்த பரிசல் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு பின்னாடி நாங்கள் வர இப்போ பரிசலோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா காலையிலே போய் ராஜானா வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் படி 1500 கட்டினாங்க. செப்பரேட்டு தாங்க இது. அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தனியாக 1500. அதுக்கப்புறம் இந்த இப்போ ஓட்டுறாங்கல்ல இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறதுக்கு 1000 கேட்குறாங்க. 2500 சொன்னாங்க. 2500 பேசினதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இன்னொரு ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, மினி நயகரா ஃபால்ஸு. அதுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து மொத்தமாக 3000 தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் பேரம் பேசி எடுத்து 2க்கும் 5000 கொடுத்தோம். உங்களால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுதோ கம்மி பண்ணி பேசி பாருங்கள். மோகித் சமிகா ஹாய் சொல்லு. ஹாய் ஹலோ ஹாய். அவங்களுக்கு ரேட் ஓகே அப்படின்னா அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்கங்க. சூப்பராக இருந்தது அந்த சீனரிலாம். நம்ம அந்த தண்ணியில் போகிறதுக்கு பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுற்றி சுற்றி பார்த்துட்டு சத்தம் போட்டுட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த பக்கம் தான் தண்ணி பாருங்க, பார்த்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அருவி கிட்ட போக போக நமக்கே அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆனால் என்ன வருத்தம்னா எங்களால் அந்த அருவிக்கு அந்த சைடு போக முடியலை. அந்த சைடு போனால் இன்னும் குளிக்கிற இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போட்லேயே அப்படி குளிக்கலாம் படகுல உட்காந்துக்கிட்டே அப்படின்னு. இப்போ வந்து மழை பெஞ்சதுனால தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வருது. அதனால் அந்த பக்கம் அலோவ் பண்ண மாட்டாங்க, போக முடியாது. 2-3 டேஸ் பிஃபோர் வந்து இந்த படகு சவாரியே கிடையாதுங்க. இப்போ தான் அலோவ் பண்ணியிருக்காங்க நேற்றுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த படகு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் போன படகு. எல்லாரும் ஒரு போனு. எங்களோட படகை நாங்கள் சுற்ற சொல்லலை, பயந்து போய். பட் அப்படியே மூவ் பண்ணி இந்த சைடு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு எதிர்த்தாப்பில் ஃபுல்லாக காடு தான். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வாட்டரோடு சேர்த்து அந்த காடு, அந்த மரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்ததுங்க. அது சைடில் பார்த்தீங்கன்னா மணல் மேடு மாதிரி இருக்குது. அங்கே உட்காந்து எல்லோரும் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வேணும்னா சைடில் போய் நின்று அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்லாம், பே பண்ணிட்டு வர மாதிரி. அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது போட்டில் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதையும் அப்படியே வாங்கி பிள்ளைங்கலாம் சாப்பிட்டாங்க. கவனம் 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 கவனம்.
அத்தை ஃபர்ஸ்ட் நான் இத குடிச்சிட்டேன். அப்பா இது ஹாட் வேணும். சரி உங்களுக்கு என்ன வேணும்? கிரீன் சிப்ஸ் அந்த லேஸ் சிப்ஸ். இங்க பாருங்க மேல இருந்து கிரீன் சிப்ஸ் எத்தனை சார்? எத்தனை 2 பாக்கெட் தாங்க. கிரீன் சிப்ஸ் மட்டும். என்னது? ப்ளூ வேணாம் சார். ஆரஞ்சு அது வேணாம், கிரீன் மட்டும் போதும். அந்த போடு 10 கிராம் இருங்க சார், அவ்வளவுதான் சார். ஆளு ஏன் என்னாச்சு ஏன்ட்டு தர இது ஹாட் பிஸ்கட் வாங்கிட்டியா கத்தியா? ரைட் சார். போதுமா? போதுமா வேற ஒண்ணு சார்? பார்த்தீங்கன்னா அந்த லேஸு சிப்ஸ் அதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டாங்க. அடுத்தது மாங்காய் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே வாங்குறதோட ஒரு ட்ராபேக் என்னென்னா, நம்ம வாங்குகிற எம்ஆர்பியிலேருந்து 5 ருபீஸ் கூட வச்சு தாங்க எல்லாமே விற்கிறாங்க. அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே, ஜூஸு, லேஸு, நீங்கள் பிஸ்கட்ஸு எது வாங்கினாலுமே 5 ருபீஸ், ஒரு பேக்கெட் மேலே 5 ருபீஸ் கூட வச்சு தான் விற்கிறாங்க. வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். இது பெட்டர். எப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது தான் பெட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் குளிக்கிற ஏரியா. சின்ன பிள்ளைங்கள்லாம் நின்று குளிக்கிறதுக்கு இங்கே நல்லா இருக்குது. இது நாங்கள் இப்போ போகலை. நாங்கள் அப்படியே இதை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அந்த இடம் எல்லாம் சேர்த்து கவர் பண்ணி தாங்க 2 போட்டுக்கும் நாங்கள் 5000 கொடுத்தோம், 2 படகுக்குமே. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வந்துட்டு இங்கே நாங்கள் குளிப்போம். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். வரப்போகிற வீடியோஸும் சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ லென்த்தாக போகிறதுங்கிறதுனால நான் 2வது பார்ட் 2 கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.